குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். டிஎன்பிஎஸ்சி 2024 வருஷம் நடந்த குரூப் 4லேருந்து ஒரு மேக்ஸ் கொஷின் பார்க்கலாம். ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதி இருக்கும்? ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி. இது ரீசனிங்லேயும் சொல்ல முடியாது, இது ஆப்டிடியூட்லையும் சொல்ல முடியாது. இது ஒரு பசில் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு புத்திசாலி மனிதன், அவங்ககிட்ட என்ன இருக்குது, 3 சாக்கு மாம்பழம் இருக்குது. ஒவ்வொரு சாக்குலேயும் எத்தனை மாம்பழம் இருக்குது? 30 மாம்பழம் இருக்குது. கரெக்டுங்களா? சரி, இப்போ என்ன பண்ணிட்டான், அவன் முதல் டோலை கிராஸ் பண்ண போகிறான். அப்போ முதல் டோலை கிராஸ் பண்ணணும்னா என்ன ரூலு, ஒரு சாக்குக்கு ஒரு மாம்பழம் கொடுக்கணும். அப்போ 3 சாக்குக்கு 3 மாம்பழம் கொடுக்கணும். இவன் என்ன பண்ண போகிறான், ஒரே சாக்கில் இருக்கு 3 மாம்பழம் எடுத்து முதல்ல கொடுத்துருவான். அப்போ டாப்பில் இருக்குது பாருங்கள், டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு சாக்கில் 30லேருந்து 3 மாம்பழம் கொடுத்தாச்சு. இப்போ மிச்சம் என்ன இருக்கும், அதில் பேக் 1லேருந்து 3 மாம்பழம் கொடுத்தாச்சு. பேக் 2ல் கொடுக்கல, பேக் 3ல் கொடுக்கல. நல்லா கவனிச்சுக்கங்கண்ணே, ஒவ்வொரு பேக்லேருந்து ஒவ்வொரு மாம்பழம் அவன் கொடுக்கல. என்ன பண்ணிட்டான், ஒரே பேக்லேருந்து 3 மாம்பழம் கொடுத்துட்டான். இப்போ டோல் 1 கிராஸ் பண்ணியாச்சு. 30 மேங்கோ கிராஸ் பண்ணதுக்கப்புறம் என்னவாகும், 30 - 3 27 மேங்கோ ஆயிரும். கரெக்டாக? அப்போ பேக் 2ல் எத்தனை மேங்கோ இருக்குது, 30 இருக்குது. பேக் 3ல் 30 மேங்கோஸ் இருக்குது. பேக் 1ல் மட்டும் 27 மேங்கோ இருக்குது. இப்போ அவன் 2வது டோல்கேட்டை கிராஸ் பண்ண போகிறான். அதே மொதல் பேக்லேருந்து மறுபடியும் ஒரு 3 மாம்பழத்தை எடுத்து கையில் கொடுத்துருவான். அப்போ இப்போ என்னவாயிரும், பேக் 1ல் 24 மாம்பழம் ஆயிருமா? இதே மாதிரி இவன் என்ன பண்ணலாம், இந்த பேக் 1 எத்தனை ஷிஃப்ட்டில் காலி பண்ணுவான், 10 டோல் கிராஸ் பண்ணும்போது 10 × 3 30 மாங்காய் காலி ஆயிரும். அப்போ மொதல் சாக்கு கம்ப்ளீட்டாக காலி ஆயிரும். இப்போ என்ன பண்ணணும், அந்த சாக்கை தலையை சுற்றி தூர வீசிடணும். நீங்கள் அப்படி தான் இமேஜின் பண்ணணும். அந்த சாக்கை கையில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ அந்த சாக்கு இல்லை. இப்போ அவன் கையில் எத்தனை சாக்கு இருக்குது, 2 சாக்கு தான் இருக்குது. கரெக்டாக? இப்போ அவன் என்ன பண்ண போகிறான், 11வது டோலை கிராஸ் பண்ண போகிறான். அப்போ இந்த டோலை கிராஸ் பண்ணுறதுக்கு அவன் எத்தனை மாம்பழம் கொடுக்கணும், நீங்கள் கவனமாக கேல்குலேட் பண்ணணும். இப்போ அவன் கையில் 2 சாக்கு தான் இருக்குது. சரிங்களா? அப்போ ஒரு சாக்குக்கு ஒரு மாம்பழம் வீதம், 2க்கு 2 கொடுத்தா போதுமா? அப்போ 11வது டோல் என்ன பண்ணுவான், 30ல் 2 போக 28 மாங்கோ மிச்சம் இருக்கும். கரெக்டாக? அப்போ இதே மாதிரி அந்த 2வது பேக் மாம்பழங்கள் எத்தனை டோல் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் காலியாகும் யோசிச்சு பாருங்கள். மொத்தம் 30 மாம்பழங்கள் இருக்குது, ஒரு டோலுக்கு 2 தான் கொடுக்க போகிறான். அப்போ 15 டோல் கிராஸ் பண்ணும்போது 30 காலி ஆயிருமா? ஏற்கனவே மொதல் பேக்கை வச்சு 10 டோல் கிராஸ் பண்ணிட்டாப்ல. இப்போ அவர் என்ன பண்ண போகிறாரு, 2வது பேக் மேங்கோஸை வச்சு 15 டோல் கிராஸ் பண்ணிட்டார். அப்போ 25 டோல் கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ அவர் நிற்கிறது 26வது டோல்கேட்டு. இன்னும் அவருக்கு மிச்சம் எத்தனை டோல்கேட் இருக்குது, 5 டோல்கேட் தான் இருக்குது. இவர் கையில் இப்போ எத்தனை பேக் இருக்குது, ஒரே ஒரு பேக் தான். ஏன்னா பேக் 1ல் உள்ள எல்லா மாம்பழங்களும் காலி ஆகிட்டு தூர போட்டாப்புல, 2வது பேக்கும் காலி ஆகிட்டு தூர போட்டாப்புல. இப்போ ஒரு கையில் ஒரே ஒரு பேக் தான் இருக்குது. அப்போ இப்போ ரூல்ஸ் என்ன, ஒரு சாக்குக்கு ஒரு மாம்பழம் கொடுக்கணும். இப்போ ஒரு கையில் ஒரு சாக்கு தான் இருக்குது. அப்போ 26வது டோல்கேட்டுக்கு என்ன பண்ணுவார், ஒரே ஒரு மாம்பழம் கொடுத்துட்டு அடுத்து 27க்கு போயிடுவார். அப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ மிச்சம் அவர் கையில் எத்தனை மாம்பழங்கள் இருக்கும், 25 மாம்பழங்கள் இருக்கும். ஏன் 5 டோல்கேட் தான் மிச்சம் இருக்குது. ஒவ்வொரு டோல்கேட்டுக்கும் ஒவ்வொரு மாம்பழங்கள் கொடுத்தா 5 மாம்பழங்கள் காலியாகுமா? அப்போ 30 - 5 25. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு.